ரைட்? அழைப்பு கொடுக்கப்பட்டது. வந்திருக்கிறவர்கள் எல்லாமே நீங்கள் ஆசீர்வாதத்தோடு போவீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் இல்லையா? சரி, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலை விட்டு விடுதலை செய்து வந்த பிறகு திருப்பியும் நாங்கள் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுக்கிறாங்க. எதற்காக முறுமுறுத்தாங்க? என்ன கிடைக்கல? அதான் சாப்பாட்டில் என்னென்ன கிடைக்கல? மாம்சம் கூட கிடைச்சது. வெள்ளரிக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எல்லாம் வேலையே வருது. ஆண்டவர் பரலோகத்திலேருந்து ஆண்டவர் சாப்பாடை கொடுத்தார், மாம்சத்தையும் கொடுத்தார். ஆனால் பாருங்க, அங்கே பார்த்தா ஒரு சாக்கடை வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அதான் அடி உதை எல்லாம், சமாதானம் சந்தோஷமும் கிடையாது. ஆண்டவர் விடுதலை செய்து வெளியே கொண்டு வராரு. ஆனால் மறுபடியும் என்ன சொல்றாங்க? ஈஜிப்ட்லேயும் எங்கள் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே, அங்கே என்ன நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன சொல்ல வரோன்னு சொன்னால், நீங்களாம் ரொம்ப பரிசுத்தமான குடும்பங்கள், சண்டை போட்டுக்க மாட்டேங்கன்னு தெரியும். கணவன் மனைவியும் அப்படி தானே? கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறோம். உங்களுக்கே அந்த இது இல்லையா? நம்பிக்கை இல்லையா? சண்டை போட்டுக்குவீங்களா? போடுவீங்களா? போக மாட்டீங்களா? போட மாட்டீங்களா? சரி, உங்கள் வீட்டுக்காரம்மா சிரிக்கிறாங்க. ரைட்டு. என்ன சொல்லலாம், இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டு நம்ம நேராக கானான் தேசத்தை நோக்கி தான் போகணும் தவிர மறுபடியும் நம்ம பழைய வாழ்க்கைக்கு நம்ம போகக்கூடாது. அதுதான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள மனமாற்றத்தை கொண்டு வந்து வளர்ச்சி அடையணும். இன்னைக்கு அந்த வளர்ச்சி உண்டாகும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒத்துக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆரம்பிப்போம். நாங்கள் அடிக்கடி கேள்வியெல்லாம் கேட்போம். நீங்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டே பேசணும். சரியா? கோச்சிக்க மாட்டீங்கள? கேள்வி கேட்டால் அடுத்த முறை நாகமலை புதுக்கோட்டையில் சேர்க்க மாட்டேங்க போல. சரி, ஓகே. முதலாவது கேள்வி என்னன்னா, அப்படியே ரோடாக அலையிறான், எங்கே போகிறேன்னே தெரியல, என்னை என்னன்னு கூப்பிடுவாங்க, என்ன செய்கிறோன்னு தெரில, சட்டெல்லாம் கிழிஞ்சு போயிருக்குது, என்ன யார் தயவுசெய்து பயப்படாதீங்க, தைரியமாக சொல்லுங்கள், என்னன்னு கூப்பிடுவாங்க? பைத்தியம், லூஸு அப்படின்வாங்க. இவங்களும் அதே மாதிரி ரோடாக அலையிறவங்க, பைத்தியம், அடுத்த பைத்தியம். இந்த ரெண்டு பைத்தியத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எங்களை என்னன்னு கூப்பிடுவாங்க? பைத்திய குடும்பம், லூஸ் குடும்பம் இல்லையா? நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க லூஸ் குடும்பம். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் திருமணம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். திருமணம் ஆன உடனே ஆண்டவர் உங்களை என்ன செய்ய சொன்னார், எங்கே போக சொன்னார் தெரியுமா? திருமணத்தோட லக்கு என்ன, கோல், ஏம் என்ன, அது தெரியலன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? லூசு குடும்பம்னுவார். நீங்களே சொல்லிட்டீங்க. சரி, அப்போ ஏன் நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்கள்? ஏன் திருமணம் செய்து கொண்டீங்க சொல்லுங்க. தேவனோட கட்டளை, சித்தம். சித்தம், அதுதான். என்ன சித்தம், என்ன கட்டளை எதுக்கு கொடுத்தார்? பலிகி பெறுவதற்காக. இந்தியாவில் அது குறைச்சலே இல்லை. இந்தியாவை நிரப்பிட்டோம், நம்ம இடமே இல்லை. உண்மைதானே? ஒருவர் மேல் ஒருத்தர் அன்பாக இருப்பதற்காக இல்லையா? ஓகே, பலிகி பெறுவதற்காக சொல்றீங்க. சில கணவன் மனைவிக்கு, அதை கப்பலுக்கு குழந்தைங்க பெறலை. அவங்களுக்கு என்ன நல்லா இருக்கிறாங்க, கணவனுக்கும் மனைவிக்குள்ள தாம்பத்திய உறவு நடக்குது, ஆனாலும் குழந்தைகள் பெறலை. அவங்க ஆண்டவரோட திட்டத்தில் இருக்காங்களா இல்லையா? அவங்க ஒரு குடும்பமா இல்லையா? ரைட், ஓகே. வேற ஏதாவது என்ன காரியம், எதற்காக ஆண்டவர் திருமணத்தை உண்டாக்கினார்? நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? உங்க பிள்ளைங்க கேக்குது, அப்பா அம்மா ஏன் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. அப்புறம் வேற ஏதாவது இருக்கா?
ஒரே மாம்சமாகுதல். எங்கள் ப்ரோக்ராம் இப்போ அட்டன் பண்ணியிருக்கீங்களா? இல்லையா? ரைட். திருமணத்தோட கோல், லக்கு என்னவென்றால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லுது, இது நிமித்தம் புருஷன் தன் தாயும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோட இசைந்து அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாவார்கள். ஆங்கிலத்தில் they shall be united as one, they shall become one அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் போட்டிருக்கு. ஒரே மாம்சம் ஆகுதுன்னா நாங்கள் 2 பேரோட சரீரம் கிடையாது, ரைட்? அதை ஆண்டவர் பிரித்து எடுத்து ஒரே மாம்சம் ஆகுதல் கிடையாது. அந்த ஒரே மாம்சம் என்றால் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஏன் ஒரே மாம்சம் ஆகணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார்? மத்தேயு 19:6 ஆண்டவர் என்ன சொல்றார்னா, அவர்கள் இருவர் அல்லவே, அவர்கள் ஒருவராய் இருக்கிறார்களே. அப்ப இயேசு கிறிஸ்துவும் அந்த திருமணத்தோட லக்க திரும்பவும் சொல்றாரு. இப்படிதான் ஒரு கணவன் மனைவி இருவர் ஒருவர் ஆகணும், சரிங்களா? அப்போ திருமணத்தோட லக்கு என்ன? கல்யாணம் ஆன புதுசுல இருந்து மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நம்ம எதற்காக வேலை செய்யணும்? லக்குன்னு சொன்னா அந்த லக்குக்கு தான் நம்ம வேலை செய்யணும். அந்த லக்கு என்ன? இருவர். அப்போ கல்யாணம் ஆன புதுசுல இருந்து மரணம் பிரிக்கிற வரைக்கும் நம்ம எதுக்கு வேலை செய்யணும்? இருவர் எப்படி ஒருவர் ஆகிறது. அப்ப நம்ம வேலை செய்யக்கூடாத விஷயம் என்ன? இருவரை இருவராக்கும் காரியங்களை செய்யக்கூடாது. ஓகே, இது வெரி சிம்பிள். ஓகே, அப்ப இருவராக்கும் காரியம் செய்யக்கூடாதுன்னா இது நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாலே நம்ம எல்லார் குடும்பமும் நல்லா இருக்கும், அப்படிதானே? அதான் ஆண்டவர் அவர்கள் இருவர் அல்லவே ஒருவராய் இருக்கிறார்களே, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். உங்களுடைய ஈகோவா இருக்கலாம், இல்ல மற்ற மனுஷங்களா இருக்கலாம், எதுவுமே உங்களுடைய ஒற்றுமைய பிரிக்க கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, சரிங்களா? அப்ப இருவரை இருவராக்கும் காரியங்கள் நாங்க செய்யக்கூடாது. இப்ப அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஏன் ஆண்டவர் இருவரை ஒருவராக சொன்னார்? இருவர் இருவரா இருக்கிறது ஈஸி. எப்பா, நீங்க அங்க இருந்துக்கோங்க, நான் இங்க இருந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. நீங்க இங்க நுழையாம இருங்க. நீ ஏன் இதுல மூக்கு நுழைக்காத? நீங்க தான் ஜாஸ்தியா நுழைக்கிறீங்க. இதுதான் பார்டர். இந்த பார்டர் தாண்டி நீ வரக்கூடாது. இது ஏன் காசு, அது உங்க காசு. ஆமா, நான் என்ன செய்யறேன்னு நீ என்கிட்ட கேட்க கூடாது. நான் என்ன செய்யறேன் நீங்க கேட்காதீங்க. எங்க போயிட்டு வரேன்னு நீ கேட்க கூடாது. நான் எங்க போறேன் நீங்க கேட்காதீங்க. எங்க போய் என்ன சாப்பிட்டுட்டு வரேன்னு கேட்க கூடாது. நான் ஏன் கேட்கறேன்? யார் கூட போறேன்னு கேட்க கூடாது. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணோம்? அப்படிதான். ரைட்டு. இல்ல, நான் எங்க போனேன்னு கேட்காத, நீ வாயை மூடிட்டு பேசாம இரு, உனக்கு இதுல உரிமை இல்ல. எத்தனை திருமணத்துல கணவன் மனைவிக்கு இடையில இந்த மாதிரி பேசிக்கிறாங்க, அப்படிதானே? அப்போ இருவர் இருவரா இருக்கிறது நம்மளுக்கு ஈஸியா இருக்கு. ஆனா இருவர் ஒருவர்னு சொல்லும் போது இந்த இடத்துல எந்த ஒரு விதத்திலையும் எல்லா விதத்திலையும் ஆண்டவர் ஒற்றுமையை கொண்டு வர்றாரு. அந்த எல்லா விதத்திலையும் உடல் அளவுல, உள்ள அளவுல, மனதளவுல, ஆவிக்குரிய அளவுல, எல்லா அளவுலையும் ஒற்றுமையை கொண்டு வராரு. அந்த ஒற்றுமையினால எங்க 2 பேருக்கு இடையில எந்த ஒரு மறைவோ இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவரோட பிளான். இருவர் ஒருவர் ஆகணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 2:25 என்ன சொல்றாரு? ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாய் இருந்தும் அவர்கள் வெட்கப்படவில்லை. அப்ப ஆண்டவரோட பிளான் என்ன? இருவர் ஒருவரான பிறகு உங்களுக்குள்ள ஒளிவு மறைவு என்பது எதுவுமே இருக்க வேண்டாம், இருக்கவும் கூடாது. அப்படி இருந்தா என்ன பண்ணும்? உங்களை இருவரை இருவர் ஆக்கிடும். சரி, சரிங்களா? இருவர் ஒருவர் ஆகணும்னு சொல்லியிருக்கு. அதற்கும் ஒரு காரணம் இல்லையா? இருவர் ஒருவர் ஆகணும்னு ஒரு கட்டளை உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் ஏதாவது ஒன்றத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு கட்டளையை கொடுப்பாரா? சொல்லுங்க. அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? எதற்காக இருவர் ஒருவர் ஆகணும்னு சொன்னாரு? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்ப நாங்க 2 பேரும் இருவர், நீங்கள் உங்க துணையோட இருவர் ஒருவர் ஆகும்போது
இதனால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் சொன்னீங்க தேவ சித்தம், தேவ பிளான். அது தேவ சித்தம் என்ன? இதுல இதன் மூலியமாக நாங்கள் ஒருவராகிறது மூலியமாக ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அன்பு. அது சாதாரணமா இன்னொருத்தங்க நம்ம மற்றவங்ககிட்டயும் அன்பதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. ஒருவர் நீங்கள் அன்பா இருங்கள் ஆண்டவர் சொல்றாரு. சரி, அது கணவன் மனைவி 2 பேர் கூடினாலும் கர்த்தர் இருக்கிறாரு, 2 பிரதர்ஸ் 2 சிஸ்டர்ஸ் கூடினாலும் கர்த்தர் இருக்கிறாரு. சபை முடிய நேரத்துல நம்ம போதகர் ஒரு ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? கடைசியா அப்புறம் யார் யாரெல்லாம் பேர் சொல்றாரு? இப்ப என்ன, இப்ப சொல்லுங்க என்னன்னு இப்ப சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டேன். உங்கள் தேவன் மூவர் ஒருவராய் இருக்கிறார். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்படிதானே? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அங்க போட்டிருக்க ஒன்றும், உபாகமும் 6:4 போட்டிருக்க ஒன்றும், நம்ம ஆதியாகமம் 2:24 போட்டிருக்க ஒன்றும், இருவர் ஒருவராகணும். அந்த ஒன்றும் ஒரே எபிரேயர் வார்த்தை. அப்படின்னா என்னன்னா, இஸ்ராயல், ஆங்கிலத்தில் சொல்றேன், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு ஆளை பார்க்குறோம். ஆனால் அந்த கர்த்தர் என்பது பன்மையில் போடப்பட்டிருக்கு. பலர் ஒன்றாக இருக்கிறார்கள். புரியுதுங்களா? நான் வணங்கும் தேவன் மூவர் ஒருவராய் இருப்பது போல நாங்களும் இருவர் ஒருவராய் இருந்து அந்த திரியேக தேவனை பிரதிபலிக்க வேண்டும். உங்களுக்கு புரிஞ்சுதா? இல்ல, கிறிஸ்தவங்கெல்லாம் சிலுவை ரொம்ப அழகா போடுவாங்க. ஒரு சர்ச்சை பார்த்தோன்னே, சர்ச்சில் இருக்க சிலுவை பார்த்தோன்னே, என்ன சர்ச்சை பார்த்தோன்னே, சரியா, கல்லறைக்கு போனால் அந்த சிலுவையை பார்த்தோன்னே சிலுவை போட்டுக்குவாங்க. ஆண்டவரே எங்களை சாவடிச்சிடாதீங்க அப்படின்னு பயத்தில். நைட்டு தூங்க போகிறோம்னு இப்படி இங்கெல்லாம் தொண்டை கிண்டை எல்லாம் உடம்பெல்லாம் சுற்றி சிலுவை போட்டுக்குவாங்க, பேய் அமுக்கக்கூடாதுன்ட்டு. நான் கேள்வி கேட்டாலும் அது செய்யாதீங்க, பதில் சொல்லுங்க. நாங்கள் இருவரை ஒன்றாகி, நான் என் மனைவியோடு ஒன்றாகி அந்த திரியேக தேவன் எப்படி வாழ்கிறார், ஐக்கியத்தில் வாழ்கிறார், ஒற்றுமையில வாழ்கிறார், அன்புல வாழ்கிறார், இதை இந்த பூலோகத்தில் இருக்க ஜனங்களுக்கு அறிவிப்பதற்காக. ஒருவேளை நீங்க இங்க யார சொல்லலாம், இந்த அண்ணனும் அக்காவும் ரொம்ப லவ், ரொம்ப பயங்கர கப்பல், அன்பான கப்பல்னு வைங்களேன், சரியா? அவங்கள பார்த்தா அவங்களுக்கு எரிச்சல் வருமா, ஆசையா இருக்குமா? ஏன் ஒரு நல்ல ஒரு தம்பதியரை பார்த்தா அந்யோன்யமா அட்ராக்ஷன் ஆகுது. அந்யோன்யமா அன்பா இருக்க கப்பலை பார்த்தா உங்களுக்கு அவங்க மேல ஒரு பயங்கர ஒரு ஆசையா இருக்கும், அவங்கள பார்க்கணும்னு தோணும். அது தோணுன பிறகு நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? எப்படி இல்ல, இதுல எப்படி இப்படி இருக்காருன்னு சொல்லி 2 மீனிங் இருக்குது. ஏன்டா இப்படி இருக்கிறாங்க, நல்லா வாழ்றாங்கன்னு பொறாம பிடிச்சவங்க கேட்பான். ஆனா உண்மையாலேயே அருமையான ஒரு தம்பதியர், இவங்களை போல நம்ம வாழணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்களா இல்லையா? அவங்களுக்குள்ள வருமா? அப்போ அவங்க கேட்பாங்க, வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் மேரேஜ்? உங்க திருமணத்தோட ரகசியம் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்க கிட்ட கேட்டாதான் சொல்லுவோம், என் தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 16ஆம் வசனம், 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா தேவன் அன்பாகவே இருக்கான்னு சொல்லி போட்டிருக்கு. அது இல்லாமல் ஒருவனுக்கு தேவன் அன்பில்லை என்றால், அன்பு இல்லவிட்டால் அவன் தேவனை அறியான். புரிஞ்சுதா?
அப்போ என்ன வந்து என்ற ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, திருமணத்தன்னைக்கு நான் கைப்பிடிச்ச உடனே உன் மனைவியை நேசி. அப்போ நான் சொல்லுவேன் எல்லாத்துக்கிட்டையும், என் தேவன் என்னை நேசிக்கிறார், என் தேவனோட அன்பு எனக்குள்ளே இருக்கிறது. அந்த அன்பை வச்சு என்னால் சும்மா இருக்க முடியாது. அந்த அன்பை என்னை உந்தி என் மனைவியை நேசிக்க செய்து. என் கணவனே தேவனுடைய அன்பு நேசிக்க வைக்குது அப்படின்றத நான் சொல்றேன். அப்படின்னா ஒற்றுமை, அந்த ஒற்றுமை என்பது எப்பவுமே மற்றவர்களை ஆகர்ஷிக்கிற ஒற்றுமை. அந்த ஆகர்ஷிக்கிற ஒற்றுமையை பத்தி ஒரு கேள்வி வரும்போது, அந்த ஒற்றுமை என் தேவன் தந்த ஒற்றுமைன்னு சொல்லும்போது, நீங்க கேட்கறது எங்க ஒற்றுமையை பத்தி, நாங்க பதில் சொல்றது யாரை பத்தி சொல்றோம்? தேவனோட அன்பை பத்தி சொல்றோம். அப்ப நீங்க மத்தவங்ககிட்ட போய் தேவனை பத்தி சொல்றதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது பேர் என்ன? வெளியே போய் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றீங்க, அது பேர் என்ன? சுவிசேஷம், நற்செய்தி. அப்போ தேவன் உங்கள் திருமணத்தை ஒரு நற்செய்தியாக இந்த உலகத்துக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் இருவர் ஒருவர் ஆகும் போது நீங்கள் நற்செய்தியை கொண்டு வருகிறீர்கள். இவர்களுடைய தேவன் யார்? இவங்களை மாதிரி நம்ம இருக்கணுமே, இவங்களுக்கு எப்படி இவங்களுக்குள்ள இப்படி ஒரு ஒற்றுமை, எப்படி இப்படி ஒரு அன்பு, இது நம்ம புரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி ஜனங்க கேட்கணும். அதுக்குதான் ஆண்டவர் திருமணத்தை இருவரை ஒருவராக்கி ஆண்டவர் அந்த ஒரு உறவுக்குள்ள கொண்டு வருகிறார். நற்செய்தியா இருக்க சொல்றாரு. ஓகே, நம் திருமணம் நற்செய்தியா இருக்குதா இல்ல துர்ச்செய்தியா இருக்கா? இப்போ சில கிறிஸ்தவங்க வீட்டுக்குள்ள சாத்தான் வராது. ஏன்? சில கிறிஸ்தவ வீட்டுக்குள்ள சாத்தான் வராது. ஏன்? அங்க ஏற்கனவே 2 பெரிய சாத்தான் உள்ள உட்கார்ந்து சாத்தான் யோசிக்கும், நம்ம எதுக்குடா போனோம், ஏற்கனவே நம்ம வேலையை அவங்க செஞ்சுன்னு இருக்கிறாங்க, நம்ம போவே தேவையில்லை அப்படின்னு அது யோசிக்கும். 2 சாத்தான் வீட்டுக்குள்ள இருந்தா அது நற்செய்தியா துர்ச்செய்தியா? அதான் சொல்றோம், திருமணம் என்பது ஒரு நற்செய்தி. இந்த அழிந்து போகிற உலகத்தில் குடும்பங்கள் அழிந்து போகிற குடும்பங்களை ஒன்றாக சேர்ப்பது தான் இன்னொரு குடும்பத்தோட வேலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நியூஸ் வந்துச்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. ஹெட்லைன்ஸில் கிறிஸ்டியன்ஸ் ஆர் லீடிங் இன் டிவோர்ஸ். கிறிஸ்தவர்கள் விவாகரத்தில் முன்னே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 10 திருமணங்கள் கோர்ட்டுக்கு போனால் 7 திருமணங்கள் கிறிஸ்தவ குடும்பம். 10ல் 7 யாரு? அப்போ நற்செய்தியா இருக்குமா துர்ச்செய்தியா இருக்குமா? துர்ச்செய்தியாக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு. ஆனா அதுலயும் கிறிஸ்தவங்க கில்லாடிங்க. டிவோர்ஸுக்கு போகாம சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனா மனசுக்குள்ள டிவோர்ஸ்டா இருப்பாங்க. சரிங்களா? வெளியே பார்த்தோன்னா ஐயோ இவங்களை மாதிரி ஒரு தம்பதியர் உலகத்துல பார்க்க முடியாத மாதிரி ஒரு ஆக்ட் கொடுப்பாங்க. பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், ஹல்லேலூயா பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்லாம் சொல்லும்ல, ஒரு 90 டிகிரிஸ் பெண்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவ்யம், அந்த அளவுக்கு ஒரு தாழ்மை. பிரைஸ் தி லார்ட் சொல்லும்ல அப்படியே குனிவாங்க. வீட்டில் போயிட்டு மனைவி கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லுங்களேன், சக் அப்படின்வாங்க. ஆனா வீட்டுக்குள்ள அந்த ஒற்றுமை இல்லை. ஆனா நம்மளுடைய நற்செய்தி என்பதை யார் எழும்பி சொல்லணும்னா, நம்ம பிள்ளைங்க எழும்பி கல்யாணம் பண்ணா நான் எங்க அப்பா அம்மா மாதிரி வாழணும்னு உங்க பிள்ளைங்க சொன்னாங்கன்னா உங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? நற்செய்தியான குடும்பம். இன்னைக்கு பிள்ளைங்க வந்துச்சே எனக்கு கல்யாணமே வேணாம், எனக்கு தெரியும் எங்க அப்பா எங்க அம்மாவை எப்படி பண்ணாருன்னு, எங்க அம்மா எங்க அப்பாவை எப்படி ஏமாத்துறாங்கன்னு தெரியும்னு சொல்லிச்சுன்னா உங்க குடும்பம் என்ன குடும்பம்? துர்ச்செய்தி. அப்போ மேரேஜ் இன் இட்செல்ஃப் இஸ் a gospel. திருமணம் அது ஒரு நற்செய்தி. நம்ம வாயை திறந்து இயேசு கிறிஸ்து சொல்றதோட வாழ்ந்து காட்டுவது தான் நற்செய்தி. இப்போ நான் பிரசங்கிக்கலாம், ஆண்டவர் ரொம்ப நல்லவர், இயேசு கிறிஸ்து மன்னிக்கும் தேவன், அவரை நீங்க ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு பரலோகம் உண்டு. வாயை கிளிய கத்துறாரு, ஒரு வாரமா பேசவே இல்லை என்கிட்ட, ஆண்டவர் மன்னிக்கிறாராம். எங்க வெளியே வருது? இங்க நற்செய்தியை வாழலைன்னா
நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு செய்தியும் மற்றவர்களை போய் சேரவே சேராது. புரியுதுங்களா? ரெண்டு பிரதானமான கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்தது என்ன? தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் நேசிங்க. ரெண்டாவது அன்பு கூறுங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல நீ. உங்க பிறன் யாரு? பிறன் யாரு? ரோசி, சூசி, டேசி, கிரேசி, டேசி, உங்களா? ரமேஷ், சுரேஷ், சுரேஷா? உங்க நெருங்கிய பிறன் யாரு? இன்னைக்கு தான் கண்ணு திறந்துருக்குது. ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் லவ் பண்ணுவீங்க, மனைவி தவிர கணவனை தவிர. உங்கள் பாஸை லவ் பண்ணுவீங்க, உங்கள் வேலை செய்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்க லவ் பண்ணுவீங்க, சர்ச்சுக்கு வரவங்களும் அப்படி லவ் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் பண்ணுவீங்க. இந்த சொந்த மனைவி சொந்த கணவனை நேசிக்க தெரியலன்னா நம்ம நற்செய்தியாக இருக்க முடியுமா? இதெல்லாம் பொய் வாழ்க்கை. சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, அதை போஷித்து காப்பாற்றுவதை போல. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ சொந்த மாம்சத்தை நீ பகைச்சேனா அப்போனா நீ தேவன் எனக்குள் இருக்கிறார் என்று நீ சொல்றது உண்மை பொய்யா உண்மையா? அதான் உண்மை. பொய். புரியுதுங்களா? சொந்த மாம்சத்தை நீங்கள் பகைக்கிறீங்கன்னா நீங்க எப்படி தேவன் எனக்குள் இருக்கிறார்னு சொல்ல முடியும்? முடியாது. முடியாதுல்ல. ஒருவனுக்குள்ள அன்பு இல்லாவிட்டால் தேவன் இல்லையே. எந்த அளவுக்கு நம்ம நற்செய்தியா இருக்கோம். இந்த பாழா போகிற உலகத்துல, குடும்பங்கள் நாசமா போற இடத்துல ஆண்டவர் இருவர் ஒருவராகி நற்செய்தியாக நீங்க நிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியல. நம்ம பைபிளை தூக்கிட்டு ஊழியம் செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இங்க நேசிக்க முடியலன்னா, குடும்ப வாழ்க்கை ஒழுங்கா இல்லைன்னா என்ன சொல்லுவார்னா, நான் சொல்லக்கூடாது அந்த மாதிரி, ஃப்ராட்ஸ் அப்படின்வாரு. என்னது? ஃப்ராட்ஸ், ஃப்ராடுங்க, ஃப்ராடுங்க. நம்ம இந்த சைட்லலாம் வந்து நம்ம தெற்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? திருட்டு பசங்க, ஏமாத்துக்காரங்க, கள்ள பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தாங்க திட்டுவார். என்ன மாதிரி நடிக்கிறான் பாரு, முன்னாடி பிரசங்கம் பண்ணிட்டு என்ன மாதிரி கோயிலில் வந்து இப்போ அப்படியே ஒரு பெண்டு பண்ணி அல்லேலூயா சொல்றான் பாரு. நற்செய்தியாவா? ஓகே. சோ திருமணம், ஏன் திருமணம் தேவனை உருவாக்கினார்? இருவர் ஒருவர் ஆவதற்கு. ஏன் இருவர் ஒருவர் ஆகணும்? இந்த திரியேக தேவனை போல் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுவதற்கு. அப்போ திரியேக தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அந்த பரலோகத்தோட ஒரு சின்ன மாடல், குட்டி பரலோகத்தை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றார். இன்னைக்கு நீங்க வந்து உங்க திருமணம் வந்து நீங்க இருக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு வராங்க, அநேகருக்கு வராங்க, நீங்க வந்து ஆண்டவரை பத்தி சொல்றீங்க. ஆண்டவரை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பரலோகம் கிடைக்கும். சரி, யாராவது உங்ககிட்ட கேள்வி கேட்டு பரலோகம் எங்கப்பா இருக்கு, நீங்க பாத்தீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? யாரு பரலோகத்தை பார்த்திருக்கீங்க? அப்புறம் நீ பார்த்ததில்லைன்ற அப்புறம் ஏன் புழுகுற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? எங்க பைபிள்ல இருக்கு அப்படின்னு. நான் நம்புறேன். பைபிள் உனக்கு, எனக்கு பைபிள் நான் படிக்கிறது இல்லையே, நான் நம்புறது இல்லையே அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? நமக்கு அந்த குடும்பத்துக்கு தைரியம் இருக்கணும். வாங்க எங்க வீட்டுல வந்து நீங்க வாழ்ந்து பாருங்க, தங்கி பாருங்கள், நாங்க ஒரு குட்டி பரலோகம். எங்க வீட்டோட எங்களோட உறவை பார்க்கும் போது அந்த பரலோகத்தோட ஒரு சின்ன மாடலை நீங்க பார்க்கலாம். அங்கதான் அன்பு, சமாதானம், சந்தோஷம், பொறுமை, நீடிய பொறுமை, அங்கதான் மன்னிப்பு பார்க்கலாம், அங்கதான் வந்து ஷேரிங் பார்க்கலாம், கேரிங் பார்க்கலாம், கிருபையை பார்க்கலாம், விட்டு கொடுக்காத ஒரு நல்ல ஒரு உறவு. இங்க நம்ம நடிக்க வேண்டாத ஒரு உறவு. வெளியே நம்ம எல்லாரும் வீட்டை விட்டு இறங்கும் போது நம்ம ஒரு நடிப்புல தான் எல்லாருமே வெளியே வரோம். நம்மளுக்கு சிரிக்க வேண்டாம்னு தோணாலும் நம்ம சிரிக்க வேண்டி இருக்கு, அப்படிதானே? ஆனா வீட்டுல ஒரு இடத்துல தான் நம்ம வந்து நம்மளாவே இருக்கக்கூடிய ஒரு உறவு. அந்த நம்மளாவே இருக்கக்கூடிய அந்த உறவு ஒரு குட்டி பரலோகமா இருக்கா? ஓகே, இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க குடும்பம் நற்செய்தியா துர்ச்செய்தியா இந்த உலகத்துக்கு? இல்ல பரலோகமா இல்லன்னா நரகமா?
நரக காட்சியை காட்டுறீங்களா, ஒரு நற்செய்தியான ஒரு காட்சியை காட்டுறீங்களா? மனசுக்குள்ள ஏண்டா கல்யாணம் பண்ணோம், இதுக்கு நான் கல்யாணம் பண்ணாம எங்க வீட்லயே இருந்திருப்பேனே, எதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படி ஒன்று அழிமதியின் வாழ்க்கைக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? சரி. ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டும் கண்பலையிலும் துக்கத்திலையும் இருக்கிறோமா? இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, அப்படிப்பட்ட ஒரு குட்டி பரலோகத்தை நாம காட்டுறோமா? அப்போ பிரதர் உங்க பேர் என்ன? நீ யாரு? சாரி, நீ யாரு? எது வேணாலும் சொல்லலாம். பாஸ்டர், ரைட்டு. நீங்க பாஸ்டர் அம்மா, ரைட். நீங்க பக்கத்துல ஒண்ணுமே இல்லையா? நீங்க என்ன? நீ யாரு? ஒரு வேலை செய்றீங்க, ஓகே. நீங்க நீங்க பில்டர். சரி, நீங்க யாருன்னு கேட்டா நான் பில்டரு, நான் பாஸ்டரு, என் பேரு இது அது இதுன்னு தான் சொல்றீங்க தவிர, யாராவது நான் ஒரு கணவர், நான் ஒரு மனைவின்னு சொல்லியிருக்கீங்களா? இன்னைக்கு நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனோட பிள்ளைன்னு சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவர் என்ன எதுக்கு சொல்லணும்னா, நம்ம ஆண்டவர் ஒரு நற்செய்தியா இருக்கணும், பரலோகத்தோட மாடலா இருக்கணும்னு சொன்னா, திருமணம் ஒரு அழைப்பு. நிறைய பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் அழைப்பு, நான் டாக்டர் அழைப்பு, ஊழியக்காரர் அழைப்பு, ஒரு வர்ஷிப் லீடர் அழைப்பு, நான் ப்ராஃபஸியோட கிஃப்ட் இருக்கு, அந்த ப்ராஃபஸி எனக்கு அழைப்பு, அப்படி இப்படின்ட்டு. யாராவது நான் ஒரு நல்ல கணவர், யாராவது ஒரு நல்ல மனைவின்னு சொல்லிட்டு இது ஒரு அழைப்புன்னு சொல்லியிருக்கீங்களா? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், உலகத்திலேயே சிறந்த அழைப்பு கணவனா வாழ்வதும் மனைவியா வாழ்வது தான். ஏன்னா இந்த ஒரு அழைப்புக்கு மாத்திரம் தான் ரிட்டையர்மெண்ட்னு கிடையாது. ஆமா, பெற்றோர்களோட அழைப்பு கூட பிள்ளைங்க ஒரு லெவல்ல அவங்க நம்மளை விட்டு போயிடுறாங்க. இந்த மரணம் பிரிக்கும் வரைக்கும் இந்த அழைப்புல இருந்து நாம விலக முடியாது. இந்த அழைப்புல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, நீங்க பாஸ்டரா இருந்த பிரயோஜனம் இல்லை, ஊழியக்காரனா இருந்த பிரயோஜனம் இல்லை, ஒரு தீர்க்கதரிசியா இருந்த பிரயோஜனம் இல்லை, நீங்க ஒரு நல்ல டாக்டரா இருந்த பிரயோஜனம் இல்லை, இன்ஜினியரா இருந்த பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட். யாருக்கு நான் ஒரு நல்ல கணவன், யார் நல்ல மனைவி அப்படின்னு தைரியமா சொல்ல முடியுமோ அவங்க தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும், எந்த ஒரு ப்ரொஃபஷன் எடுத்தாலும். ரைட், அதை தான் சொல்ல வரும். அப்போ திருமணம் என்பது ஒரு அழைப்பு. ஓகே, திருமணத்தோட லக் என்ன? உங்க பிள்ளைங்க கேட்டா சொல்லுங்க, ஒருவராகி அந்த திரியேக தேவன் மூவர் ஒருவராய் இருப்பது போல் நாங்க பூலோகத்தில் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். எப்படி பிதா தன் மகனை நேசிக்கிறாரோ, எப்படி இயேசு கிறிஸ்து தன் பிதாவை நேசிக்கிறாரோ, அந்த அன்பை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக. தாவீது தேவனை பார்த்து சொல்ல, கர்த்தாவே நீ நீதி உள்ள தேவன், நீர் இரக்கமுள்ள தேவன், நீ நியாயமுள்ள தேவன். தாவீது தேவனை பத்தி சொல்றாரா? ஓகே. ஒரு குடும்பத்துக்கிட்ட இருந்து ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஆதியாகமம் 18:19 வாசிங்க. வாசிங்க யாரா ஒருத்தர். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொன்னது. சரி, நீதியையும் நியாயத்தையும் கர்த்தரோட வழியில நடவதற்காக தன் பிள்ளைகளுக்கும் வீட்டாருக்கும் இந்த உலகத்தால் இருக்க எல்லாத்துக்கும் சொல்லி தருவதற்காக. அப்போ நீதி நியாயம் என்றால் என்ன நினைக்கிறீங்க நீங்க? நீதி நியாயம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. நீதி நியாயத்தை ஆண்டவர் யார்கிட்ட இருந்தும் கேட்கிறாரு? இங்க நீதி நியாயம் நடக்கலன்னா என்ன நடக்கும்னு சொல்லுங்க. இங்க நீதி இல்ல, நியாயம் இல்லைன்னா என்ன நடக்கும்? பிள்ளைகள் சீர்கெட்டு போவார்கள். சீர்கெட்ட பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வரும் பொழுது உங்களால் இந்த சமுதாயம் பாதிக்கப்படும். சமுதாயம் பாதிக்கப்படும் போது இந்த நாடு எந்த நாட்டுல குடும்பங்கள் அழிகிறதோ அந்த நாடு அழிஞ்சு கொண்டே தானே போகுது.
அப்படிதானே? நீதி நியாயம்னா நம்ம என்ன நினைக்கிறோம், வேற என்னமோ நினைக்கிறோம். நீதியும் நியாயம் செய்யணும்னா நான் என் மனைவியை நேசிக்க வேண்டும், நான் என் கணவரை நேசிக்க வேண்டும், நான் என் மனைவியை மன்னிக்க வேண்டும், நான் என் கணவரை மன்னிக்க வேண்டும், நான் என் மனைவி மேல் இரக்கமா இருக்கணும், நானும் அதை செய்யணும், நான் என் மனைவி மேல் கிருபையை செலுத்தணும், நானும் என் கணவரும் ஒருவரை ஒருவர் மரியாதை செலுத்துகிறோமா, நான் என்ன பண்ணணும்னா என் மனைவி என்னோட மேலானவன் என்று நினைக்க வேண்டும், நான் என் கணவரோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நான் பார்க்கணும், என்ன என் மனைவிக்கு முக்கியமோ அதை நான் செய்ய பார்ப்பேன், தவிர என் மனைவி இதெல்லாம் எனக்கு செய்யணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். இதுதான் நீதியும் நியாயமும், இதுதான் கிறிஸ்துவோட வாழ்க்கை. அதை தான் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை செய்ய சொல்றாரு. அப்படி செய்கிற ஒரு குடும்பத்தை தான் இப்ப நம்ம பயங்கரமா நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, யாருக்கிட்டையாவது போய் நம்மளுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கேட்கணும். அந்த நம்ம ஊர்லயே ஒரு நல்ல திருட்டு பையனை பார்த்து அவங்கிட்ட தான் நம்ம போய் பேசுவோம். அப்படிதானே? நம்ம எல்லாரும் அப்படித்தானே செய்வோம். யார்கிட்ட போய் நம்ம நீதி கேட்போம் சொல்லுங்க, நியாயம் கேட்போம்? நல்ல வாழ்க்கையை நடத்துகிற ஒரு மனுஷங்கிட்ட, அவன் என்ன எவ்வளோ பெரிய அந்த குடும்பத்துக்கிட்ட தான் நம்ம போய் இதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அட்வைஸ் கேட்போம். நம்ம ஒரு எவ்வளோ பெரிய மேனேஜரா இருந்தாலும் அந்த ஆள் வாழ்க்கை சரியில்லைன்னா அந்த ஆள் கிட்ட போய் நம்ம பேசுவோமா? பேச மாட்டோம். அப்ப கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு பாருங்க. ஒரு குடும்பம் இந்த உலகத்திற்கு நீதியையும் நியாயத்தையும் சொல்லி தர வேண்டும். அப்ப நம்மள எவ்வளவு பெரிய ஒரு அழைப்பு கொடுத்திருக்காரு பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம இங்க இருக்கிற இடத்துல நம்மளுடைய அழைப்பு, நம்மளை சுத்தி நம்ம நீதியும் நியாயத்தையும் செய்யறவங்களா இருக்கணும். அதை முதல்ல நம்ம குடும்பத்துக்கு செய்யும் போதுதான் அது மற்றவர்களுக்கு. அதனாலதான் ஆபிரகாம் தன் குடும்பத்திற்கும் தன் வீட்டாருக்கும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் அது வெளியில போகுது. சரிங்களா? நீதியும் நியாயம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? திருமணம் ஒரு அழைப்பு, தேவனை பிரதிபலிக்கும் ஒரு அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இருவர் ஒருவராகி அவரை பிரதிபலிக்கணும், அதான் அந்த அழைப்பு. ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா என்ன நினைக்கிறீங்க? உடன்படிக்கை அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க? வாக்குறுதி கொடுக்குறீங்க, அதான் என்னது அது? உடன்படிக்கைக்கும் ஒப்பந்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? காலங்காலமா மாறாது. சரி, சங்கீதம் 89:34 வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் வேகமா வாசிங்க, நம்ம 45 நிமிஷத்துக்கு மேல லேட்டு. சொல்லுங்க. என் உடன்படிக்கையை மீறாமலும். ஆண்டவர் என்ன சொல்றான்னா, என் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வார்த்தை எதுவுமே மாறாது. அதான் உடன்படிக்கைன்னு அர்த்தம். அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்ம என்ன சொல்றோமோ சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும், இல்லைன்னா அவன் கிறிஸ்தவன் அல்ல. ஓகே, சரி, இது புரியணும்னா நம்ம ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு போனோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். ஆபிரகாமே, உன் வீட்டையும் உன் நாட்டையும் எல்லாத்தையும் நீ விட்டுட்டு வரணும், மனைவியை மட்டும் விட்டு வர, மனைவியை கூட கூட்டுவான்றார். நீ கூட்டுட்டு வா, 4 பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். என்னென்ன ஆசீர்வாதத்தை சொல்றார்? நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக ஆக்குவேன். 2வது, உன் நாமத்தை. அப்புறம் 3வது, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். 4வது, இந்த உலகமே உன் வாயிலாக ஆசீர்வதிக்கப்படும். சரியா? அப்போ இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கிடைச்சதா? அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சதா? கிடைச்சதா இல்லையா?
என்னன்னா கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் இந்த 6-8 வாசித்து பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்கள்லாம் யாரு? ஆபிரகாமோட பிள்ளைகள்னு சொல்லுது. ஆபிரகாமோட பிள்ளைகள்னா அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு வந்ததா இல்லையா? இந்த உலகமே ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்மளாம் வந்து என்னன்னா வாக்குத்தத்தை சுமப்பவர்களாக இருக்கிறோம். அது என்னன்னா கிறிஸ்துவை சுமந்து கொண்டு மற்றவங்களுக்கு போய் கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கிறோம்ல, அதை தான் வந்து அது பேசுது. உலகத்தையே ஆசீர்வதிப்பு ஆபிரகாம் சொன்னது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, இங்க உட்கார்ந்துருக்க ஒரு குடும்பத்துக்கும் உண்டு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் வந்து இன்னைக்கும் நினைவு கூறுகிறார். உங்கள் மூலியமாக, குடும்பம் மூலியமாக, ரைட்? உலகத்தை ஆசீர்வதிப்பதற்காக. ஓகே, 75 வயசு அவருக்கு. அந்த சமயத்தில் ஆண்டவர் கூப்பிடுறார், வா ஆபிரகாமே, உன்னை வந்து ஒரு பெரிய நாடா மாத்துறேன். இஸ்ரவேல் என்ன யாரோட பிள்ளைங்க? ஆபிரகாமோட பிள்ளைகள். ஈசாக்கு, யாக்கோபு அவரோட பிள்ளைகள், ரைட்? இஸ்ரேல் உண்மையாச்சா? பெரிய நாடாக்குனானா? ஆபிரகாமோட பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சா? ஆச்சா இல்லையா? ஆமா. அப்ப வாக்குறுதியை மாறாதேவன், வாக்கு எது சொன்னாலும் அவர் மாறாதேவன். ஓகே, அதான் உடன்படிக்கையோட அர்த்தம். 13 ஆண்டுகள் கடந்து போச்சு. ஆபிரகாமுக்கு பிள்ளை இருந்துச்சா? 15ஆம் அதிகாரத்தில் பிள்ளை பிறந்ததா இல்லையா? ஆபிரகாமுக்கு 100 வயசுல ஈசாக்கு பிறக்கிறான். 88 வயசுல வந்து அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. ஆண்டவரே, 75 வயசுல கூப்பிட்டீங்க, 88 வயசு ஆகிப்போச்சு, எனக்கு வயசு குறைவு போகிறதில்ல, இனிமேல் பிள்ளை பிறகுமா என்னன்னு தெரியல எனக்கு. அதனால் ஏன்ட்ட ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், உண்மையும் உத்தமம் உள்ள ஒரு வேலைக்காரன், எலியேசர். அவன் தமஸ்குலேருந்து வந்திருக்கிறான். அவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் பிள்ளையாக. இதன் மூலியமாக என்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாமே, அவன் சொந்த சரீரத்திலேருந்து வர மகன் மூலியமாக தான் நீ ஒரு பெரிய ஜாதி ஆகுவேன். அது மட்டும் இல்லை, ரைட்? இந்த உலகமே ஆசீர்வதிப்பது உன் சொந்த மகன் வழியாக தான் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்ற, ஆபிரகாமே, உன் கூடாரத்தை விட்டு வெளியே வா, மேலே இருக்கிற நட்சத்திரத்தை என்ன முடியுமா? முடியாத ஆண்டவரே, இதே போல் உன் பிள்ளைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு, சரி, நான் சொன்ன வார்த்தை மீற மாட்டேன்னு சொன்னேன்ல, இப்போ உன்னோட ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். உடன்படிக்கை செய்கிறேன்னு சொன்னோன்னா ஆபிரகாம் புரியும். உடன்படிக்கைக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னால், இரத்த பலி தேவைப்படுகிறது, ரைட்? ஒரு பலிபீடம் தேவைப்படுகிறது, இரத்த பலி தேவைப்படுது. அதில் நீங்கள் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 9-10 வாசிங்க, என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் வெள்ளாட்டையும் கொண்டு வந்து, சரி, அப்போ வந்து உடன்படிக்கை அப்படின்னு சொன்னாலே அந்த காலத்தில் ரத்தம் சிந்துதல் அவசியம். ஆல்டர் தேவை, பலிபீடம் தேவை, ரத்தம் சிந்துதல் தேவை. சரி, இங்கே நம்ம பலியிடுறது கிடையாது, கிறிஸ்தவர்கள் பலியிட மாட்டோம். ஆனால் வெளியில் உள்ளவங்க பலியிடுவாங்க, கோயிலில் போய் பலியிடுவாங்க. ஆடோ மாடோ கோழியோ. எங்கே வெட்டுவாங்க பலியிடமுள்ள? பலிபீடத்தில் எந்த இடத்துல வெட்டுவாங்க? காலை வெட்டுவாங்களா, கையை வெட்டுவாங்க? தலையில் கழுத்தை வெட்டுவாங்க. கழுத்தை வெட்டுவாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கு இந்த வசனத்தில்? எங்கே வெட்டுறாங்க? நடுவாகனா என்ன அர்த்தம்? ஒரு மிருகத்தை 2 பாகமாக பொளக்க சொல்றார், ரைட்? அதான் பைபிளை மெதுவாக வாசிக்கணும். 2 பாகமாக பொளந்து இப்படி போட சொல்றார், புரியுதா? இந்த 2 பாகம் நடுவில் என்ன இருக்கும்? நடுவில் என்ன? ஒரு மிருகத்தை வெட்டி 2ஆ பொளந்த உடனே நடுவில் என்ன இருக்கும்? ரத்தம். நல்ல வேலை கேப் இருக்கும்னு சொல்ல, நிறைய பேர் கேப்புங்க அப்படின்னாங்க. வெட்டி போட்டாச்சு, ஆபிரகாம் வெட்டியாச்சு,
வெட்டிட்டாரு, ஆல்டர் மேல பலிபீடத்தின் மேல வச்சிட்டாரு, ஓட்டாச்சு. இப்போ சாயந்தரம் வேளையில இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. 17வது வசனமும் 18வது வசனத்தோட முதலாவது பாகத்தை பாருங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட கூட உடன்படிக்கை பண்ணி. அப்ப உடன்படிக்கை அப்படின்னு சொன்னாலே வேதாகமத்துல ஆண்டவர் எப்படி சொல்லி கொடுத்திருந்தாருன்னா, முதல்ல இருந்து ஆதாமுக்கு நோவாவுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருந்தாரு. அப்போ உடன்படிக்கைனா ஒரு பலிபீடம் தேவை, ஒரு பலி தேவை. அந்த பலிக்கு நடுவாக ரத்தத்துக்கு மேல கடந்து போகணும். கடந்து போய் என்ன வாக்குறுதியோ அதை சொல்லணும். அதான் உடன்படிக்கை. அப்ப ஆண்டவர் இங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு. இதை வெட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. கர்த்தருடைய பிரசன்னம் அக்கினி ஜுவாலையாக அந்த துண்டங்களின் நடுவாக செல்லுகிறதுன்னு பாக்குறோம். ஆபிரகாமுக்கு இது புரிஞ்சிச்சு. ஓ, அப்ப கர்த்தர் சொன்னத கண்டிப்பா நிறைவேற்றுவார் என்பது புரிந்து விட்டது. அர்த்தம் என்ன? அவன் பலியிடுகிறான், துண்டங்களை 2 துண்டா போடுறாங்க. ஆண்டவரோட பிரசனம் அந்த துண்டங்கள் நடுவுல ரத்தத்தின் மேல் கடந்து செல்றதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமிட்ட, ஆபிரகாமே, உனக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி நிறைவேறவில்லை என்றால் நான் தேவனே இல்லை. புரிஞ்சுதா? நான் சொன்னது நடக்கலைன்னா டோன்ட் கால் மீ காட். ஐ எம் அன்ஃபிட் டு பி எ காட். கர்த்தர் வாக்குறுதியை உடைக்கிற தேவன் அல்ல. அவர் மனம் மாறுகிறதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. புரியுதுங்களா? நம்மளுக்கு அது நல்லா தெரியும். ஆண்டவர் இதை செய்திருக்காரு. ஓகே, இப்போ இதை புரியணும்னா நம்ம ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி போயிடும். சரிங்களா? நம்ம எல்லாரும் ஆபிரகாம் சமயத்துல இருக்கோம்னு நினைச்சுக்கோங்க சும்மா. ஓகே, நாங்க எங்க கிட்ட ஒரு 1/2 ஏக்கர் இடம் இருக்கு. அதை இந்த பாஸ்டருக்கு கொடுக்கிறோம். சாம் பாஸ்டருக்கு கொடுக்கிறோம். எங்க கிட்ட இருந்து வாங்கி அவர் சர்ச்சு கட்ட போறாங்க. சரிங்களா? கொடுக்க போறோம். அப்ப அவங்க நம்ம 5000 வருஷத்துக்கு முன்னாடி போனதுனால முன்னாடி யூபிஐல எல்லாம் பணம் டிரான்ஸ்ஃபர்லாம் இல்லை. என்ன கொடுப்பாங்க? பொண்ணும் வெள்ளியும் கொடுக்குறாங்க, இல்ல பொருள் ஏதோ கொடுக்குறாங்க. சரி, எங்களுக்கு 200 பொண்ணு தரணும், 200 வெள்ளி தரணும், சம்பாதிச்சு நாங்க இப்போ நாங்க 2 பேரும் என்ன பண்ணுவோம்? சாம் பாஸ்டரும் நாங்களும் ஒரு மிருகத்தை, ஒரு கண்ணுக்குட்டியை 2ஆ வெட்டி இப்படி போட்டு நாங்க 2 பேரும் கர்த்தருடைய பிரசன்னத்துல அவருடைய நாமத்துல நாங்க 2 பேரும் சொல்லுவோம், இங்க பாருங்க பாஸ்டர், உங்களுக்கு இடத்த கொடுத்துட்டோம், இதான் எல்லை அப்படின்னு காமிச்சிருவோம். அவங்களும் அது வழியா நடந்துட்டு உங்ககிட்ட காசை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மூப்பர்களை நாங்க சாட்சியாகவும் வச்சிருவோம். அப்போ எங்களோட டீலு முடிஞ்சிச்சு. ஒருவேளை டீல் முடிச்சதுக்கு அப்புறம் 1 மாசம் கழிச்சு எங்களுக்கு சாம் பாஸ்டரை ஏமாத்தணும்னு தோணுது. அப்போ நாங்க என்ன பண்றோம்? கூப்பிட்டு, இங்க பாருங்க பாஸ்டர், நீங்க கொடுத்ததுல 50 வெள்ளி குறையுது, 50 பொண்ணு குறையுது. நாங்க அன்னைக்கு எண்ணாம விட்டுட்டோம். எண்ணி பார்க்கும்போதுதான் தெரியுது குறையுது. நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்கன்னு அவரை நாங்க ஏமாத்துறோம், மிரட்டுறோம். அப்படி நீங்க இந்த 50 வெள்ளி மதுரையில மிரட்டும் போது எப்படி மிரட்டுவாங்க சொல்லுங்க? இல்ல, என் நிலத்துல காலை வச்சா அப்படித்தான் மிரட்டுறோம். சரிங்களா? அப்படி மிரட்டும் போது கர்த்தர் எங்களுக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க. எரேமியா 34:18 வாசிங்க. வாசிங்க, இங்க இருந்து கூட வாசிக்கலாம். இங்க இருக்கு. எல்லாருமே அதை பார்த்து வாசிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் திரும்பவும் வாசிக்கிறேன், என் கூடயே எல்லாரும் வாசிங்க. என் முகத்திற்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை 2ஆக துண்டித்த கன்றுக்குட்டியை போல் ஆக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்?
கண்ணு குட்டிக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் எங்களுக்கும் நடக்கும். சரி, நம்ம பாஷையிலேயே ஆண்டவர் பேசுற மாதிரி, அவனே ஏமாத்திரியா சாம் பாஸ்டர வெட்டிடுவான்டா, அவனை போட்டு தள்ளுவான்றாரு. ஓகே, உடன்படிக்கையின் அர்த்தம் அதுதான். இந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு பயமா இருக்குதா இல்லையா? ரைட். சரி, இப்ப மல்கியா 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் திருமணத்தை பத்தி அங்க என்ன சொல்றாருன்னு. மல்கியா 2:14. இருக்கிறார். உன் உடன்படிக்கையும் மனைவியுமாகிய. அப்ப திருமணத்துக்கு ஆண்டவர் என்ன பேரு சொல்றாரு? உடன்படிக்கை. சரியா? ஓகே, உடன்படிக்கைன்னு சொல்லிட்டாரு. உடன்படிக்கைக்கு என்னெல்லாம் தேவை ஏற்கனவே பார்த்தோம். என்னெல்லாம் தேவை? பலிபீடம் தேவை, பலி தேவை, ரத்தத்துக்கு மேல நடந்து போறது தேவை. எத்தனை பேர் நீங்க இங்க கல்யாணத்துக்கு அவங்க ஒரு கண்ணுக்குட்டிய கூட்டிட்டு சர்ச்சுக்கு வந்தீங்க? கல்யாணம் அன்னைக்கு பலிபீடம், நம்ம பலிபீடம் கிட்ட வந்துருவோம் நம்ம எல்லாருமே. இங்கதான் கல்யாணம் நடந்திருக்கோம். ஆனா ஆடோ மாடோ எருமையை கொண்டு வந்து பலி இட்டுட்டா அப்புறம் ஏதாவது பைபிள் அந்த ரத்தத்துக்கு மேல எல்லாம் நடந்து போனீங்களா? அப்போ ஏசாமி நம்மளுக்கா வேண்டி ஒரே தரம் பலியானார். எபிரேயர் 10:10 வாசிக்கிறோம். அப்போ அங்க இருந்து நடந்து வரும்போது நிறைய சர்ச்சில் பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை சர்ச்சில் நடந்து வர்றதுக்கு ஒரு ரெட் கலர்ல டைல்ஸ் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா கம்பளம் விரிச்சிருப்பாங்க. என்ன அர்த்தம்? அதோட அர்த்தம், நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலதான் சர்ச்சுக்குள்ளேயே வரீங்க. இல்லைன்னா பரிசுத்த தேவன் கிட்ட போகிறது அவ்வளவு கஷ்டம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல நடந்து வந்து இங்க நின்னுட்டு நீங்க எல்லாருமே பலிபீடத்துக்கிட்ட நின்னுதான் கல்யாணம் பண்ணீங்க. என்ன சொன்னீங்க சொல்லுங்க பாப்போம். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும், பாஸ்டர் சொல்லக்கூடாது, சுகத்திலும் சுகவீனத்திலும். 2 வருஷத்துக்குள்ள யாராவது இருக்கீங்களா? 5 வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆனவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லையா? சை தூக்க மாட்டாங்கப்பா. சரி பரவாயில்ல, யார் வேணா சொல்லுங்கப்பா. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும். இப்ப சொல்லுங்க, இதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதைத்தானே மறந்துட்டோம். இதுதான் முக்கியமா இதுதான் முக்கியமானது. இதான் மறந்துடுவோம். என்ன செய்யணும் நம்ம? அப்படியா சொன்னீங்க மாஸ்டர்? இஷ்டப்பட்ட மாதிரி சேர்க்க கூடாது. உன்னையே நேசிக்கவும் பாதுகாக்கவும் கனப்படுத்தவும், கண்டிஷன் பிறர் முகத்தை பார்க்காமல் உங்களையே பற்றி கொள்ளவும் வாக்களிக்கிறேன். எப்பெல்லாம் கனப்படுத்துவீங்க, எப்பெல்லாம் நேசிப்பீங்க, எப்பெல்லாம் நீங்க மன்னிப்பீங்க? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் பிரிக்கிற வரைக்கும் சொல்லிட்டு ரிசப்ஷன்ல வந்து நின்னுகிட்டு முகத்தை பாராமல் இங்க பாத்தீங்களா, என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த கேர்ள்ஸ் எல்லாம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா? அவங்க அப்பா பெரிய டெக்ஸ்டைல் கம்பெனி வச்சிருக்காங்க. டெக்ஸ்டைல் கம்பெனி? ஆமா, இவங்க அப்பா பெரிய ஓனர். என்ன ஓனர்? அவங்க எஸ்டேட் ஓனர். எஸ்டேட்ல டீ எஸ்டேட்டா? ஆமா. அப்புறம் அந்த பொண்ணு அவங்க எல்லாம் பெரிய கோடீஸ்வரங்க. அப்படியா? மண்டேல அவருக்கு ஓடும். அடப்பாம இந்த பொண்ணுங்களை எப்படிடா விட்டேன் நானு? கொஞ்ச நேரம், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் பிறர் முகத்தை பார்க்காமல். சரியா? அப்புறம் ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ கழிச்ச உடனே வாந்தி எடுக்காது. வீட்டை நாத்தடி வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போ. உங்க அப்பா வீட்டுல போய் வாந்தி எடுக்கணுமா? அங்க போ. உங்க அப்பா என்னால இதெல்லாம் கிளீன் எல்லாம் பண்ண முடியாது, நாறுதே. உங்களால தானே நானே பிள்ளை உண்டானேன். அது என்னவோ அதெல்லாம் தெரியாது. நீ போ உங்க அம்மா வீட்டுல போய் பிள்ளைய பத்துட்டு எல்லாம் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வேக்சினேஷன் எல்லாம் போட்டுட்டு அப்புறமா வரமுள்ள வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த டயப்பர் எல்லாம் வாங்கிட்டு நாப்கின் எல்லாம் வாங்கிட்டு, அது இல்லாம பொட்ட பிள்ளையா இருந்தா 10 சவரன் போடணும், பையனா இருந்தா 5 சவரன் போடணும். அது இல்லாம இந்த பிள்ளைய கொடுத்த மாப்பிள்ளைக்கு ஒரு 5 சவரன் போட்டு வா. இது என்னடா இது? எல்லாம் சிரிக்கிறீங்க. அந்த மாதிரி நடந்துச்சா?
மாப்பிள்ளை அது மாதிரி நிறைய மாப்பிள்ளைங்க மசால் வடைங்க கேட்டீங்களோ? இல்லன்னா மாப்பிள்ளை முருங்கை மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருப்பாரு, ஆமா. கீழே இறங்கவே மாட்டாரு. ஆமா. அப்படி நிறைய மாப்பிள்ளைங்க இருக்காங்கல்ல. பொண்ணை கூட்டே போக மாட்டாரு, பிள்ளைய பார்க்கவே வர மாட்டாரு. பிறர் முகத்தை வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் பிரிக்கிற வரைக்கும் நான் உன்னை நேசிப்பேன், பாதுகாப்பேன், கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளவு கண்டிஷன். கால் பவுன் நகை குறையுதுன்னு என்ன சண்டை, எவ்வளவு பிரச்சனை பண்றோம். கல்யாணத்துல எந்த ரத்தத்துக்கு மேல நின்னு சொன்னோம்? யாரோட ரத்தத்தின் மேல நின்னு வாக்குறுதியை கொடுத்தோம்? ஆண்டவர் என்ன சொன்னாரு? உடன்படிக்கை செஞ்சு நீ மீறினேன்னா என்ன செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அது யாருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி தரல. சொல்லி தந்தா நீங்க ஒழுங்கா நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணி ஒழுங்கா இருந்திருப்போம். ஆனா நம்மளுக்கு அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுல கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். கண்டிப்பா மன்னிக்கிறவராக தான் இருக்கிறாரு. ஆனாலும் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. 29ஆம் வசனத்தை வாசிங்க. மிதித்து எண்ணி எவ்வளவு கொடிதான. நம்ம அப்படி வாசிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு புரியாது. கொஞ்சம் அழுத்தமா நம்ம வாசிக்கணும். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை எவ்வளவு அப்படின்னு அது கொஞ்சம் போட்டு பாருங்க, யோசித்து பாருங்கள். அடுத்த வசனம் என்ன வருது? பழி வாங்குதல் தேவனுக்குரியது. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுவது. இந்த உடன்படிக்கையின் ரத்தத்தின் மேல நின்னுட்டு நீ என்ன தைரியம் இருந்து நீ உன் பொண்டாட்டிய உன் புருஷனை நீ தப்பா நடத்துற? அது சொல்லுது, வசனம் சொல்லுது, இது பண்ணீங்கன்னா கிருபை ஆவியை நீங்க நிந்திக்கிறீங்க, பரிசுத்த ஆவியை துக்கம் படுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. எபிரேயர் 10:29 இயேசு கிருபை உள்ளவர், கிருபை எல்லாம் பாடுறோம். கர்த்தர் ஏன் அவருக்கு நமக்கு கிருபையை தந்தார்? அவர் கிருபை உள்ள தேவன் தான். ஆனா கிருபையை ஏன் தந்தார் என்று தீத்து 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா அவர் கிருபையை நம் தேவன் அல்லாத அசுத்தங்களுக்கு நாம வேண்டான்னு சொல்றதுக்கு தான், நான் இந்த அசுத்தமான காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கு தான் ஆண்டவர் எதை கொடுத்திருக்காரு? கிருபை. வாசிங்க. தேவ கிருபையானது பிரசன்னமாகி வெறுத்து அப்படி வாழ்வதற்கு தான், அவபக்தியை வெறுப்பதற்கும் லௌகீகமான இந்த வேண்டாத்தனத்தை வெறுப்பதற்கும் தான் ஆண்டவர் எதை கொடுத்திருக்காரு? கிருபை கொடுத்தது நான் என்ன வேணா தான் தோன்றித்தனமா செய்வதற்கும் நான் என் துணையை பாடுபடுத்துவதற்கும் ஆண்டவர் தேவ கிருபையை தரவில்லை. சோ ஐயா கிட்ட பாஸ்டர் ஐயா கிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இங்க இருக்க பாஸ்டர்னு சொல்ல கேலண்டர் போடுவீங்களா? வருஷம் இப்போ எல்லாரும் கேலண்டர் வாங்கிருப்பீங்களே, கேலண்டர் போடுவீங்களா? கேலண்டர் வசனம் எல்லாம் போடுவீங்களா? இந்த 2 வசனத்தை நீங்க கண்டிப்பா சேர்க்கணும். ஓகே, எரேமியா 34:18 இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் உங்கள் கேலண்டரில் போடுங்க. எல்லாத்துக்கும் 2-3 கொடுங்க. ஒன்று உங்கள் ஹாலில் இருக்கணும், உங்கள் பெட்ரூமில் இருக்கணும், கிச்சனில் இருக்கணும், ஒன்று உங்கள் பாத்ரூம்லேயும் இருக்கணும். பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு அங்கே உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேலண்டரில் கிருபையின் ஆவியை நிந்திக்கிற மகனை உனக்கு ஐயோ அப்படின்னு படிச்சோன்னு ஒட்டியாந்து மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க. கணவனை நீ இப்படி பாடுபடுத்துறியா மகளே? கிருபையின் ஆவியை நீ நிந்திக்கிறியா?
உனக்கு என்ன தைரியம் இருந்தா கர்த்தருடைய ஆவியை நீ நிந்திப்பாய். அதான் கர்த்தர் கேட்கிறாரு. சரி, என்ன தைரியத்துல நீங்க இதை செய்றீங்க? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மல்கியா 2ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், கர்த்தரே நம்மளுடைய உடன்படிக்கையின் உறவுக்கு சாட்சியாக இருக்கிறார். அப்படின்னா கணவன், மனைவி, கர்த்தர், இது 3 சேர்ந்ததுக்கு பேரு தான் திருமண உடன்படிக்கை. நான் என் கணவனுக்கு விரோதமாக செய்கிற அத்தனை காரியங்களும் யாருக்கு விரோதமா செய்யற? அவர் எனக்கு விரோதமா செய்யற அத்தனை காரியமும் யாருக்கு விரோதமா செய்யறார்? தேவனுக்கு விரோதம். அதனாலதான் தேவன் என்ன சொல்றாரு? பழி வாங்குதல் தேவனுடைய கரங்களில் விழுவது பயங்கரமாவே. இப்ப துணிச்சல் வருமா? நான் என்ன வேணா செய்யறதுக்கு? கிருபையின் ஆவியை நிந்திப்பது, கிருபையின் ஆவியை துக்கிப்பது அப்படின்னு பார்க்க முடியல. அதே மல்கியால தான் நம்ம பார்க்க போறோம். 3 காரியத்தை செய்து திருமணத்து கணவன் மனைவி இடையே நம்ம எப்படி தேவனை துக்கிக்கிறோம்னு பார்க்கலாம். இந்த 3 காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா 1 15 16 வாசிங்க. படைத்தார். மல்கியா 2 15 16. ஃபர்ஸ்ட் என்ன செய்யக்கூடாது? துரோகம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. அடுத்து கொடுமை பண்றவனும் சரி, நம்பிக்கை துரோகம் பண்றவனும் சரி, நம்பிக்கை துரோகம் பண்றவளும் சரி, டிவோர்ஸ் பண்றவங்களையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டுக்க. அப்ப 3 காரியத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். என்னெல்லாம் வெறுக்கிறார்? துரோகம், விவாகரத்து, கொடுமை. இது 3 செய்யக்கூடாது. இந்த 3மே விவாகரத்தை தான் குறிக்குது. நம்பிக்கை துரோகம் செஞ்சாலும் சரி, கொடுமை செஞ்சாலும் சரி, விவாகரத்தை தான் குறிக்குது. அது மட்டும் இல்லை, இந்த 3மே விபச்சாரம் என்ற ஒரு அர்த்தமும் உண்டு. அது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த உடன்படிக்கை நீங்க உடைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். சரி, அப்படின்னா நம்மளுக்கு விவாகரத்து, எத்தனை பேருக்கு விவாகரத்து ரொம்ப பிடிச்ச விஷயம்? அப்படி பாக்குறீங்க, யாருக்கும் பிடிக்காதுல்ல? சரி, அதோட அர்த்தம் என்னன்னு சொல்றேன். எபிரேயர் மொழியில நம்ம பழைய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா 10 கட்டளைகள் இருக்கு. கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியாவது பிறனுடைய யாதொன்றை இச்சையாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. கேட்டிருக்கோமா இல்லையா? கேட்டிருக்கோம். இந்த 10 கற்பனையை தான் இயேசு கிறிஸ்து எங்க விளக்கி சொல்றாரு? மத்தேயு 5 6 7 இயேசு கிறிஸ்து விளக்கி சொல்றாரு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கொலை செய்யாதிருப்பாயாக என்று. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் சகோதரனோட கூட நீ முகாந்திரம் இல்லாமல் பகைத்தாய் என்றால் அதற்கு பேர் என்ன? கொலை. முகாந்திரம் இல்லாமல் பகைத்தாய் என்றால், அதான் ஒரு காரணம் இல்லாம கோவப்பட்டாலே கொலைன்றாரு. எத்தனை கணவன் எத்தனை மனைவி இங்க காரணம் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்பட்டிருக்கீங்க? பட்டிருக்கீங்களா இல்லையா? உண்மையா சொல்லுங்க. டெய்லி ஆல்மோஸ்ட் டெய்லி பண்றீங்களா இல்லையா? காரணம் இல்லாம கோவம் வருதா இல்லையா? அப்ப உங்க கணவரை மனைவியை கொலை பண்ணீங்களா இல்லையா? அப்ப ஆண்டோடைய பார்வையில நீங்க யாரு? கொலைக்காரன் தான், கொலைக்காரி தான். 31 ஆண்டுகள் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. 32வது ஆண்டு. டெய்லி 31 ஆண்டுகளா கொண்டுட்டு தான் இருக்கோம். நாங்களும் சண்டை தான் போடுவோம். ரைட். திடீர்னு கோவம் வரும். வயசாகும்போது இன்னும் கொஞ்சம் கோவம் வருது. ரைட். காரணம் இல்லாம கோவம் வருது. செத்த போனோம், செத்த போனோம். 2 சத்த போனோமோ ஒன்னா வாழ்ந்தா வீடு எப்படி இருக்கும்? குடும்பம் நாத்து அடிக்கும். அதுதான் இன்னைக்கு நடக்குது நிறைய குடும்பத்துல. இது எதுக்கு சொல்றோம்னா, புரிய செய்ய வேண்டாம், நம்ம சிந்தித்தாலே போதும். ரைட். அப்போ திருமணத்தை, அப்போ விவாகரத்துனா என்ன?
உங்ககிட்ட வாழ்றதை விட நான் வாழாமலே இருக்கலாம். கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இததான் நானும் நினைக்கிறேன். நானும் அதே தான் நினைச்சேன். ஏன் கல்யாணம் பண்ணி தொலைஞ்சேன்னு சொல்லி ஏன் இந்த 2 பிள்ளைங்களை பெத்துட்டோமேன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். 2 பிள்ளைங்களை பெத்து. ஆமா, எடுத்துட்டு உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய் நான் எடுத்துட்டு போகணும், நீங்க ஃப்ரீ ஆயிடணுமா? நீ ஒரு பொண்ணு எடுத்து பிள்ளை எடுத்துக்க, நான் ஒரு பிள்ளை எடுத்துக்கிறேன். என்ன பிள்ளைங்க என்ன கத்திரிக்காவை பிரிக்கிறது? என்கிட்ட குடும்பம். ஆமா, கொடுத்தா நீங்க பார்த்தா நான் ஏன் சண்டை போடுறேன்? ஆமா, என்னமோ பொறுப்பா பார்த்தா நான் ஏன்? ஆமா, நான் நல்லா, ஆமா, என்னாலதான் இந்த பிள்ளைங்க வாழ்ந்துட்டு இருக்குது. நீ சொல்ற மோதா இருக்குன்னு நான் லவ் பண்ண பாரு அந்த பொண்ணு ரோசி, அவளை கல்யாணம் பண்ணிருந்தா என் வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கோம். ஆமா, எங்கேயோ போயிருக்கோம். உங்க அப்பா வந்து கெஞ்சினாரு இருக்கும், மாமா மகனா மாமா மகனா கெஞ்சினதே நீங்க தான். ஆமா, அதை விட உங்களுக்கு மாத்திரம் ஆள் இருந்துச்சுன்னு பீத்தாதீங்க. எனக்கும் சுரேஷ் ரமேஷ் எல்லாம் இருந்தாங்க, நானும் கட்டி இருந்தா எப்படியோ நல்லா இருந்திருப்பேன். இத்தனை பேரா? ஆமா, நாசமா போச்சு. இருக்கட்டும். அது இல்லாம குடும்பம் என்ன குடும்பம் தெரியுமா? என்ன குடும்பம்? ஜமீன் குடும்பம். ஜமீன். அது இல்லாம காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், பாம்பேல இருந்து கவாட்டி இல்ல அசாம பொண்ணுங்க பின்னாடி அலைஞ்சாங்க. அந்த அது என்னங்க இந்த ஜமீன் குடும்பம் எப்பவுமே பஞ்ச பரதேசியா இருக்கிறீங்க? ஏன்னா எங்க வீட்டுல இருந்து காசு கேட்டுன்னே இருக்கிறீங்க. பிச்சை காசு. உன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டார்ல உங்க அப்பா, நாங்க பிச்சை காசு போட வேண்டியதா இருக்கு இந்த ஜமீன் குடும்பத்துக்கு. சாப்பாடு போட வேண்டியதா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. எனக்கு மாத்திரமா, உங்களுக்கு மாத்திரம் காஷ்மீர்ல இருந்து ஆள் நிக்கல, எனக்கும் ஆள் நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. ஆமா, நிறைய பேர் இருந்தாங்க. ஆமா, இந்த மூஞ்சிக்கு நிறைய பேர் இருந்தாங்களா? அப்படியே குத்தி கொலை பண்ணிடணும் போல இருக்குது. பண்ண வேண்டியதானே, இல்லைன்னா செத்தாவது தொலையலாம். சீக்கிரம் பண்ணுங்க. ஏன் ரமேஷ் சுரேஷ் அனுப்பி கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன வேலை? இதோட அர்த்தம் என்ன? இதான் விவாகரத்து. சிலவங்க இவ்வளவு தூரம் சத்தமா வாயை திறந்து பேச மாட்டாங்க, மனசுக்குள்ள நினைப்பாங்க தேவ சித்தமே இல்ல. ஆமா ஆமா, ஏஜி சர்ச் பாஸ்டர் ஆயிட போனா நல்லா ஜெபிச்சு சொல்லுவாரு. ஆமா, தேவ சித்தம் இல்லன்னுவாரு. கண்டிப்பா சொல்லுவாரு. அவர் சொல்லுவாரு கண்டிப்பா. ஆமா ஆமா, யார் கல்யாணம் பண்ணி வச்சான்னு கேட்பாரு அவரு. அதுதான் சரி, அப்படியே அவர் சொல்லிட்டோம். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகி 2 பிள்ளைங்களை பத்திட்டு தேவ சித்தம் இல்லையா? இதுதான் விவாகரத்து. இதுதான் விவாகரத்து. தொடர்ந்து உங்க துணைய வேண்டாம் வேண்டாம், ஏன் தான் வாழ்றேனோ, ஏன் தான் கட்டிக்கிட்டேனோ, ஏன் தான் நான் இப்படி இருக்கிறேனோ, இப்படி நினைக்கிறத ஆண்டவர் வேண்டான்றார், வெறுக்கிறார். ஒரு தடவை நீங்க திருமணத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா இது தேவன் இணைத்ததுன்றத ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறார். உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ சொல்லுகிறாரே தவிர எப்ப பார்த்தாலும் எனக்கு வேணாம் 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 வேணான்னு சொல்ல சொல்ல நம் துணையை நம்ம விட்டு விலகி கொண்டே இருக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ கிருபையை நாவியை நிந்திக்கும் காரியம். ரைட். அடுத்தது அந்த எபிரேய மொழியோட அர்த்தம் தான் நாங்க இங்க போட்டிருக்கோம். வேண்டான்னு சொல்றது, எனக்கு நீ தேவையில்லைன்னு சொல்றது, உன் மூஞ்ச பார்க்க பிடிக்கலன்னு சொல்றது, இதெல்லாமே விவாகரத்து தான். கணவன் மனைவி பிடிக்காம வேற வேற ரூம்ல படுத்து தூங்குறதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பல நாட்கள் தொடாமல் இருப்பதும், இதெல்லாம் விவாகரத்து தான். இன்னைக்கு நிறைய கணவன் மனைவி ஒரு வீட்டுக்குள்ள இருப்பாங்க, ஆனா 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க, தொட மாட்டாங்க, ரூம்ல படுக்க மாட்டாங்க, தாம்பத்திய உறவே இருக்காது, விலகியே இருப்பாங்க, அன்பு செலுத்த மாட்டாங்க. இதெல்லாமே விவாகரத்து தான். மரியாதை கொடுக்காம இருந்தாலும் விவாகரத்து தான். இது எங்க கதை சொல்லல, நான் வேதத்தின் அடிப்படையில் நாங்க சொல்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம்னா சரி, இன்னொரு பெண்ணோடைய ஒரு ஆணோடைய எனக்கு உறவு இருந்ததுன்னா அதுக்கு பேரு விபச்சாரம். சரி, சிலவங்க வந்து இந்த செல்போன்லயே நம்பிக்கை துரோகம் நடக்கும். எங்க சொல்லுமா, எங்க உங்க பாஸ்வேர்டை மாத்தினே இருக்கீங்க? அது வந்து இது ஆபீஸ் செல்போன்ல ஆபீஸ் காரியங்கள்லாம் அதுல இருக்கும். அதனால அது என்னங்க, என்ன விஷயம் அதுல இருக்க போகுது? என்ன விஷயம் இல்லம்மா, மறைக்கிற அளவுக்கு என்ன இருக்குது? அது முக்கியமா எங்க பாஸ் என்ன சொன்னாருன்னா, பொண்டாட்டி கிட்ட சொல்லக்கூடாது. உங்க பாஸ்? அவர்கிட்ட நான் பேசுறேன். அது என்ன பாஸ் அப்படி சொல்றாரு பாரு. எங்க எங்க கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனி தெரியுமா? தெரியும். அந்த சீக்ரெட் எல்லாம் வெளியே வந்துடுச்சுன்னா அவ்வளவு எங்க பிசினஸே காலி. ஆமா, நான் எங்க போய் சொல்ல போறேன்? அது ஏங்க உங்க கம்பெனில எல்லாம் ஈமோஜியா அனுப்புறாங்க?
அது அந்த முத்தம் கொடுக்கிற மாதிரி லவ் மாதிரி எல்லாம் ஈமோஜி வருது. ஈமோஜியா? அதெல்லாம் சீக்ரெட் கோடிங், யாருக்கும் புரியக்கூடாது, எங்களுக்கு தான் புரியும். காதுல பூ சுத்துறீங்களா? எனக்கு சுத்தலமா சுத்துறது எனக்கு நல்லாவே தெரியுது. இதுவும் நம்பிக்கை துரோகம் தான். சரி, ஏன் மொபைல தொடாத, நீ ஏன் என் மொபைல செக் பண்ண, எவ்வளவு சண்டை. இந்த மொபைலுக்குள்ள என்ன, பழைய 8ஆம் கிளாஸ் ஃப்ரெண்டோட திரும்பவும் பேசுறது, பழைய 12ஆம் கிளாஸ் ஃப்ரெண்டோட திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறது, ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் புதுசாக மெசேஜ் கொடுக்கறது, இது எல்லாமே ஆண்டவர் என்ன சொல்றாரு? விபச்சாரம். கணவனோட மொபைலை எப்போ வேணா மனைவி எடுத்து பார்க்கலாம், மனைவியோட மொபைலை எப்போ வேணா கணவன் எடுத்து பார்க்கலாம். நீ இதை தொடாதன்னு சொல்லும் போது அதுல என்ன இருக்கு? விபச்சாரம் தான். நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு மனைவிட்ட சொல்லணுமா? சொல்லணுமா வேண்டாமா? எவ்வளவு நான் சம்பாதிக்கிறேன்னு என் கணவர்கிட்ட சொல்லணுமா? ஒதுக்கல் பதுக்கல் பண்ணதை சொல்லணுமா வேண்டாமா? அது ஒதுக்கல் அல்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி, எங்க அம்மாவுக்கு எவ்வளவு அனுப்புறேன், எங்க அப்பாவுக்கு எவ்வளவு, எங்க அக்காவுக்கு எவ்வளவு கொடுத்தேன்னு சொல்லணுமா? அது வாயே திறக்க மாட்டாங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு சொல்லணுமா, கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லணுமா? கொடுத்துட்டு சொன்னா போதுமா? அவனுக்கு, என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு உனக்கு ஒரு சுடிதார் வாங்கி கொடுத்துட்டா போதும் இல்லையா? இல்லை, ஏமாத்திட்டு எங்க அப்பா அம்மாக்கோ எங்க அக்கா தங்கச்சிக்கோ அண்ணன் தம்பிக்கு கொடுக்குறேன்னா அது சொந்த வீட்டில் திருடின பணம். அதை திருடி எங்க அப்பா அம்மாட்ட போய் நான் கொடுக்குறேன்னா, திருட்டு பணத்தை எங்க தாய் தாப்பண்ண கொடுக்குறேன்னா அது வந்து சபிக்கப்பட்ட பணம். ஆண்டவர் நம்பிக்கை துரோகம் அதோட வார்த்தையோட அர்த்தம் என்ன போட்டிருக்காருன்னா, ரகசியமா தந்திரமா நீங்க என்ன செஞ்சாலும் அதற்கு பேரு விபச்சாரம்னு போட்டிருக்காரு ஆண்டவர் பைபிள்ல. புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில ரகசியமா தந்திரமா, அப்படி நம்ம தெரியாம, இவருக்கு தெரியாம இதை செய்யலாம், இவளுக்கு தெரியாம இதை செய்யலாம், ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு இது எங்க அம்மா வாங்கி கொடுத்தேன்னு புழுகிடலாம். அப்படி புழுகி ரகசியமா தந்திரமா பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு பேரு ஆண்டவர் என்ன சொல்றாரு? விபச்சாரம். கிருபையின் ஆவியை நிந்திக்கும் காரியங்கள். மூன்றாவது ஆண்டவர் சொல்றது என்னன்னா வன்முறை. புருஷன் பொஞ்சாதி அடிக்கலாமா? வீரர்கள் ஜாஸ்தி இங்க மதுரையில, அப்படித்தானே? ஜல்லிக்கட்டு வீரம், வீரம், பயங்கரமான வீரம். மனைவியை கணவன் அடிக்கலாமா? கணவனை மனைவி அடிக்கலாமா? அதான் நடக்குதுமா இந்த ஊர்ல. அப்படியா? இனிமேல இருந்து ஜல்லிக்கட்டு லேடிஸ் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? உங்களுக்கு ஒரு வசனம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து கேள்வி கேட்டா எத்தனை கணவன்மார் இதுவரைக்கும் நான் என் புருஷன் என் பொண்டாட்டி அடிச்சது இல்ல அப்படின்னு சொல்ல முடியும்? நிறைய பேர் பொண்டாட்டி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறாங்க, தைரியமா கையை தூக்குவாங்க பாரு. எத்தனை மனைவிகள் கணவன் அடிக்கல, கை தூக்க முடியுமா? மனைவி அடிக்கலன்னு கணவன் கை தூக்குறாரு. இப்போ உங்க வீட்டில் யார் கணவன் யார் மனைவின்னு தெரியலையம்மா. ரைட்டு, உங்களுக்கு ஒரு வசனம் கொடுக்குறேன். 1 Corinthians 3:16 வாசிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நீங்கள் இல்லம்மா, நீங்கள் தான் போட்டிருக்கு. நீங்களோ தானே இல்லையா? நீங்கள் மத்த தமிழ்ல ஓகே. நீங்கள் யார் உள்ள இருக்கிறா? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் நான் யாரு? நீங்க யாரு? இவர் யாரு? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் எனக்கு என்ன ஆகும்? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் இனிமேல இருந்து கையை தூக்குவோம். குத்துனா குடல் வெளியே வந்துருச்சுன்னா அப்படித்தானே சொல்லுவோம். சண்டை வருதுன்னா அப்படியே ஒரே குத்து விட்டேன்னா. வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கையை தூக்குனீங்கன்னா ஐயோ, புரியுதா உங்களுக்கு?
வசனம் உங்களுக்கு நாங்க போதிச்சுட்டோம். கர்த்தருக்கு விரோதமாக கையை தூக்காதீங்கப்பா. கோபம் மூட்டம் அந்த அளவுக்கு ஏன் நம்மளுக்கு கோபம் வரணும்? பேசி தீர்க்க முடியாத விஷயங்க அத ஏன் அந்த அளவுக்கு கொஞ்ச நேரம் நம்மளை அமைதிப்படுத்தலாமே. அந்த கோபத்தை அடிக்கிறதுனால நம்ம சரிப்படுத்த முடியுமா? முடியாது. அடி உதை மாத்திரம் இல்ல, பெண்களுக்கு ஒரு மிஷின் கன் ஒண்ணு இருக்கு. என்னது? ஐயோ எவ்வளவு சத்தமா பதில் வருதுப்பா. அப்ப மதுரையில வீராங்கனைகள் ஜாஸ்தி, அப்படிதானே? ஏன் பெண்கள் வந்து அதிகமா பேசுறீங்க சொல்லுங்க பாப்போம். அடிக்க முடியல பேசுறோம் அப்படின்றாங்க, அப்படிதானே? இல்ல, பெண்கள் வந்து இந்த மூளை இருக்குல்ல, உங்களுக்கு கேட்கல, மூளையில 2 பாகம் உண்டு, லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்கும். பெண்கள் வந்து ஆண்டவர் என்ன எப்படி ஆசீர்வதிச்சிருக்காருன்னா, லெஃப்டும் ரைட்டும் பேசுவதற்காக, சம்பாஷணைக்காக கொடுத்திருக்கிறார். ஏன் அந்த கிருபையை எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காரு. ஆண்கள் ஒரு பகுதியை தான் பேசுவதற்கு பயன்படுத்துவாங்க, பெண்கள் 2 பகுதியும் பேச பயன்படுத்துறதுனால பெண்களுக்கு வார்த்தைகள் ஜாஸ்தி. ஏன் அப்படின்னு கொஸ்டின் போட்டீங்கன்னா, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. தனிமைக்கு உங்களுக்கு என்ன தேவை? தோழமை, பேச்சு துணை. ஆண்டவர் கரெக்டா பேச்சு துணைக்குன்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாரு, சரிங்களா? நல்லா பேசுற ஒரு கிருபையை கொடுத்துருக்க. ஆனா ஆண்டவர் ஏன் அதை கொடுத்தாருன்னா, பெண்கள் பேசுவதனால்தான் அன்பை பெறவும் கொடுக்கவும் செய்வாங்க, அன்பை பெறவும் செய்வாங்க. பெண்கள் வந்து ரிலேஷனல், உறவுக்காக படைக்கப்பட்டிருக்கார்கள். ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவங்க பேசிதான் சமாதானம் செய்வார்கள். பேசுவதனால் அன்பை கொடுப்பார்கள், பேசுவதனால் அன்பை பெறுவார்கள். அப்ப அதே பேச்ச என் வீட்டை உடைப்பதற்கு நான் பயன்படுத்த கூடாது. அப்போ நான் வாய்க்கு வந்தபடி பேசுறது தப்பு. ஆண்களும் வந்து கெட்ட வார்த்தைக்கு பேசுவதும் வன்முறைதான். ஆண்கள் இன்னொரு ஒரு மிஷின் கன் வச்சிருக்காரு. என்னது அது சொல்லுங்க? அடிக்கல, சண்டை போட முடியல மனைவி கிட்ட, அவர் இன்னொரு பனிஷ்மெண்ட் வச்சு சொல்றாங்க. பேசி சாவடிக்கிறதும் வன்முறை தான், பேசாமல் சாவடிப்பதும் அவரை வேணுக்குன்னே. நாங்க கோபம் வரும்போது ஒரு ஆளு அமைதியா இருக்கிறத பத்தி சொல்லல. கண்டிப்பா ஒரு ஆள் அமைதியா இருந்தா கோபம் தனியும், புரியுதுங்களா? ஆனா பர்பஸ்ஃபுல்லா வேணுக்குன்னே பேசாம இருப்பாங்கல்ல. உன்கிட்ட பேசி என்ன, உன்னை பேசாம நான் உன்னை வந்து கஷ்டப்படுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே பேசாம இருப்பாங்க, பாத்தீங்களா? மண்டை வெடிச்சிடும். ஏன்னு சொன்னா அன்பை பேச்சுவார்த்தை மூலியமா தான் பெண்கள் உணர்வாங்க. கணவர் பேசாம இருந்தா அவங்க மண்டை வெடிச்சிடும். ஆண்டவர் வன்முறையை வெறுக்கிறார், 3 காரியங்களை வெறுக்கிறார்: விவாகரத்து, நம்பிக்கை துரோகம், வன்முறை. கிருபையின் ஆவியை நிந்திக்கும் 3 காரியங்கள் என்ன? விவாகரத்து, வன்முறை. திருமண உறவை உடைக்கும் 3 காரியங்கள் இதுதான். இதை செய்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு பதில் வச்சிருக்கிறார். இங்க எல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 13ஆம் வசனத்துல, உங்க ஜெபத்தை என் காது கேட்காது, உங்க கண்ணீர்களை என் கண்கள் காணாது, உங்களோட காணிக்கையை என் கை வாங்காது. நான் சொல்ல திருப்பி சொல்லட்டுமா? உங்க காணிக்கை ஆண்டவர் கை வாங்காது, உங்க ஜெபத்தை ஆண்டவர் காது கேட்காது, உங்க கண்ணீரை ஆண்டவர் கண்கள் பார்க்காது. இதோட மோசமான பனிஷ்மெண்ட் எதா இருக்கா? ஆண்டவர் உங்களை வெறுத்து தள்ளுகிற பனிஷ்மெண்ட் மாதிரி வேற பனிஷ்மெண்ட் வேற எதுவுமே இருக்கா? கிடையாது. சோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் திருமணத்தை நீ அசிங்கப்படுத்தினா நான் உன்னை ஒதுக்கிடுவேன், என்னை கனப்படுத்துகிறவனை கனப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றாரா சொல்லலையா? தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துகிறவங்களை தான் ஆண்டவர் கனப்படுத்துவார். அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா செய்யறவங்கள ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் ஜெபத்தை நான் கேட்கல, உன் கண்ணீரை பார்க்கல, உன்னோட காணிக்கை நான் வாங்கல. திருமணம் என்பது தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு நியமம். அந்த நிறுவனத்துக்குள் இருவர் ஒருவர் ஆகணும்னு சொல்றாரு. ஏன்னா திரியேக தேவனை நாம இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கிறோம். திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கையின் உறவு. இதில் கர்த்தர் சாட்சியாக இருக்கிறார். கர்த்தர் வேற யாரையும் சாட்சியா நிக்க வைக்கல. யார சாட்சியா நிக்கிறாரு? கர்த்தரே சாட்சியா நிக்கிறார்.
அவருடைய ரத்தத்தின் மேல நின்றுதான் நம்ம இந்த உடன்படிக்கை. இது ஒரு அழைப்பு. ஒவ்வொரு தடவை நம்ம அப்பம் பிட்கையில் உங்களுக்காக பிட்கப்பட்ட இந்த சரீரம் செய்யும் போது நம்ம நினைக்க வேண்டியது, தேவனோடு கூட இருக்கிற உடன்படிக்கையும் கர்த்தர் நம்மளோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்ட நம்ம துணையை நம்ம நினைக்க வேண்டிய. ஏன்னா இந்த உடன்படிக்கையிலே நான் மோசமா நடந்துகிட்டேன்னா இங்க வந்து நான் வந்து நற்கரணை எடுக்கிறது வேஸ்ட். புரியுதுங்களா? சோ அதை செய்யக்கூடாது. இன்றைக்கு உட்கார்ந்துருக்கீங்களா, பக்கத்துல உட்கார்ந்துருக்கவங்க கையை பிடிச்சுக்கோங்க, கையை பிடிங்க. உங்க துணை கிட்ட இது வரைக்கும் நான் எவ்வளவு தவறு செய்திருக்கிறேன், என்னை மன்னிச்சிருமா, என்னை மன்னிச்சிருக்க. ரொம்ப தள்ளி இருக்கிறீங்க, அந்த குட்டிய அந்த சைடு உட்கார வச்சிருங்க. ஏன் காக்கா எல்லாம் தூக்கிட்டு போகாது. என்ன சொல்லுங்க, ஒரே லைன் தான், என்ன மன்னிச்சிருமா. நல்ல ஒரு கணவரா இந்நாள் வரையும் எல்லாரும் அவங்கவுங்க கணவர் அவங்கவுங்க மனைவிட்ட பேசுங்கப்பா, எங்களையே பார்க்காதீங்க. மத்தவங்க உங்க வீட்டுக்கு போய் நீங்க சொல்லுங்க, கையை பிடிச்சிட்டு பேசுங்களேன். ஏன் நீங்க எங்கே பாக்குறீங்க? மன்னிப்பு கேட்க கொஞ்சம் டைம் எடுக்குமே. பட்டு நான் சொல்ல முடியும், அவ்வளவு சீக்கிரமா மன்னிப்பு கேட்க முடியுதா? இல்லைன்னா முன்னாடி வரணும். மனசு விட்டு சில காரியம், நான் உன்னை இப்படி பண்ணிட்டேன், நான் உன்னை இப்படி எல்லாம் செஞ்சிருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் இவ்வளோ தவறு பண்ணியிருக்கேனே, இந்த உடன்படிக்கைக்கு விரோதமாக நான் எவ்வளோ பண்ணியிருக்கோம், ஆண்டோடைய வார்த்தை தெரியாமல் நம்ம எவ்வளோ செஞ்சுருக்கோம். அப்படியே கையை பிடிக்கலாமா? திருமணத்தோட லக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், உடன்படிக்கைனா என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம், இதோட பனிஷ்மெண்ட் என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை ஆவியானவர் உங்கள் காதில் வந்து சிங்கப்போல் கர்ஜித்திருக்கிறார். அதை கேட்டுட்டு இன்னும் நம்ம மாறாமல் இருந்தால் தேவனை துக்கிக்கிறோம். அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும்போது நம்ம மனசை கடினப்படுத்தாம அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது எவ்வளவு நல்லது. வேற எந்த உறவுக்கும் திருமண உறவு அளவுக்கும் ஆண்டவர் மதிக்கவும் இல்லை, மதிக்கிறார். ஆனால் இந்த உறவு வந்து அவரை பிரதிபலிக்கும் உறவுனால அதை வந்து உயர்ந்த ஒரு இதில் வச்சிருக்கிறார். ஓகே, ஜெபம்லாமா? கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். உங்க துணையோட கையை பிடிச்சுக்கோங்க. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நேரத்துக்காக வேண்டி உமக்கு நன்றி கத்தாவே. கத்தாவே, உம்முடைய வார்த்தை தெளிவாகவும் உம்முடைய வார்த்தை கத்தாவே எவ்வளவு ஒரு உண்மையாகவும் எங்களுடைய இருதயத்தை தொடுவதற்காக உமக்கு நன்றி கத்தாவே. எங்களில் காணப்படும் அழுக்குகளை நீர் வெளியே கொண்டு வந்து காண்பிப்பதற்காக உமக்கு நன்றி கத்தாவே. ஆவியானவர் எங்களை கண்டித்து உணர்த்தும் போது நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தாரு சாமி. நீங்க எங்களை பார்த்து உணர்வு இல்லாம இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்காத வண்ணம் நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை தாரும். உணர்வது மாத்திரம் அல்ல சாமி, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவற்றை இரக்கம் பெறுவான் என்று நாங்கள் வாசிக்கிறதை போல நாங்கள் அறிக்கை செய்து விட்டுவிட எங்களுக்கு கிருபை தாருங்க தாவே. தேவரே, இனிமேல் எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய கிருபையினால் நாங்கள் நடத்த எங்கள் துணையை நாங்கள் வெறுக்காத வண்ணம், எங்கள் துணைக்கு நாங்கள் நம்பிக்கை துரோகம் செய்யாத வண்ணம், எங்கள் துணையை நாங்கள் வந்து கத்தாவே மனசை விட்டு நாங்கள் வன்முறை செய்யாத வண்ணம் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய உடன்படிக்கையை நாங்கள் மதிக்க, நீர் எங்களுக்காக மரித்த தேவன், நீர் எங்களுக்காக சாட்சியாக நின்ற தேவன், நாங்கள் அதை உணர எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.